வணக்கம் மக்களே, கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா. பருப்புலாம் நல்லா செவக்கட்டுங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு வெங்காயம் அரிஞ்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டு 1.5 கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு 3 கைப்பிடி அளவு கூட போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாங்க. நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம். வதக்குப்பா நல்லா ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கந்தோ ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு கொண்டு வந்துடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி கொண்டு வந்துட்டேங்க. கடாய் காஞ்சிடுச்சிங்க. தாராளமாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், கொஞ்சம் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாங்க. எண்ணெயிலே ஒரு சின்ன அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கலர் நல்லா கொடுக்குங்க. இந்த கொஞ்சமாக மஞ்சள் தூள். நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயிலே சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோங்க. சும்மா 2 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துடலாம். அப்புறம் மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிடலாம். இப்போ குழம்போட திக்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு மட்டும் தான் போடணும், உப்பு போட்டுடலாம். இப்போ நல்லா கொச்சி சுண்டி வரட்டும். சுண்டி வந்துடுச்சுன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். கருவேப்பிலை குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திக்காகவும் நீங்கள் நிறுத்திக்கலாம், இல்லை கொஞ்சம் முன்னாடி தண்ணியாக வேணும்னு ஆஃப் பண்ணிக்கோங்க. சாத்தில் போட்டு பேசி சாப்பிட்டா சும்மா அப்படியே செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.